விஜே கோச்சிங் சென்டர். நாம் இப்போ பார்க்க போகிற சம்மு எண்களுக்கான சம்மு. வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் 87. அவற்றில் பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. பாருங்க, 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல். அப்போ பாருங்க, அதாவது நம்ம 1 2 3ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்னும், செகண்டுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஒன்னும், தேர்டுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் டூன்னு வச்சுக்கலாம். இந்த 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் தான் 87. இதை நம்ம எப்படி எழுதலாம் வாங்கல. எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு 87. பாருங்க, 3 எக்ஸ் இருக்கு. அப்போ 3x பிளஸ் 1 பிளஸ் 2 3 ஈக்குவல் டு 87. இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற பிளஸ் 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 வருமா. அப்போ பாருங்க, 3x ஈக்குவல் டு 87 மைனஸ் 3. 3x ஈக்குவல் டு 84. 87லேருந்து மைனஸ் பண்ணோமா 84. இங்கே பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற மல்டிபிள் 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வந்துச்சுன்னா டிவைடில் வரும். அப்போ பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 84 டிவைட் 3. இங்கே பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க 3ஆல் டிவைட் பண்ணால் 28. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ 28 கிடைச்சிருக்கா. இப்போ கொஸ்டினில் பாருங்க, அவற்றில் பெரிய எண்ணை காண்கன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவற்றில் எது பெருசு? எக்ஸ் பிளஸ் 2 தான் பெருசு. பாருங்க, எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு 28 பிளஸ் 2 ஈக்குவல் டு 30. நம்மளுக்கு அப்போ ஆன்சர் 30. இப்போ ஆப்ஷனில் பார்க்கலாமா, நம்மளுக்கு 30 எங்கே இருக்குது? டியில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 30 வந்து டி ஆப்ஷன் தான். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் D2 ஈக்குவல் டு 3/5 மற்றும் D3 ஈக்குவல் டு 1/5 எனில் பொது விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. இங்க பாருங்க, D2ஓட வேல்யூ 3/5, D3ஓட வேல்யூ 1/5. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விகிதம் கேட்டிருக்காங்க. அப்ப விகிதம் வந்து 6 ஈக்குவல் டு D3 டிவைடட் பை T2. பாருங்க, R ஈக்குவல் டு D3ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன 1/5, D2ஓட வேல்யூ என்ன 3/5. R ஈக்குவல் டு 1/5. இங்க பாருங்க, டிவைட்ல இருக்க 3/5 மல்டிபிள்ல வரக்கல 5/3 மாறும். அப்ப 5யும் 5யும் கேன்சல் ஆயிரும். அப்ப R ஈக்குவல் டு 1/3. நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1/3. அது வாங்க ஆப்ஷன்ல பார்க்கலாம். நம்மளுக்கு ஆப்ஷன்ல எங்க இருக்கு? 1/3. பி தான் கரெக்டான ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2/5, 6/25, 18/125 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் காண்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, T1 ஈக்குவல் டு 2/5, T2 ஈக்குவல் டு 6/25, T3 ஈக்குவல் டு 18/125. பாருங்க, என்ன நம்ம கேட்டிருக்காங்க? விகிதம் கேட்டிருக்கிறாங்க. விகிதம் T2 டிவைடட் பை T1. பாருங்க, T2ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6/25 டிவைடட் பை T1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2/5. பாருங்க, R ஈக்குவல் டு 6/25. டிவைட்ல இருக்க 2/5 மல்டிபிள்ல வரக்கல 5/2 வரும். அப்ப பாருங்க, இதை 5ஆல டிவைட் பண்ணலாம். 5 5s are 25, 3 2s are 6. அப்ப நம்மளுக்கு 3/5 தான் ஆன்சர். வாங்க ஆப்ஷன்ல பார்க்கலாம். ஆப்ஷன்ல பாருங்க, ஏ தான் நம்மளுக்கு 3/5 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, ஒரு எண்ணின் 5இல் ஒரு பங்கு, 3இல் ஒரு பங்கு, 4இல் ஒரு பங்கு 2 எனில் அவ்வெண்ணை காண்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு எண்ணின் கேட்டிருக்காங்களா, அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு எண்ணின் கேட்டிருக்காங்களா, அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இன்ட்டு 5இல் ஒரு பங்கு, 5இல் ஒரு பங்கு. நெக்ஸ்ட் 3இல் ஒரு பங்குன்னு கேட்டிருக்காங்களா, இன்ட்டு 3இல் ஒரு பங்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 4இல் ஒரு பங்குன்னு கேட்டிருக்காங்களா, இன்ட்டு 4இல் ஒரு பங்கு ஈக்குவல் டு 2. இப்ப வந்து இங்க பாருங்க, அவ்வெண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 1/5 டிவைட்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட போனா மல்டிபிள்ல மாறும். அப்ப வந்து 2 × 5 × 3 × 4. இப்ப இதெல்லாம் டிவைட் பண்ணோமா எக்ஸ் ஈக்குவல் டு 120. நம்மளுக்கு பாருங்க, எக்ஸோட வேல்யூ 120. ஆப்ஷன்ல பாருங்க, நம்மளுக்கு டி தான் கரெக்ட். அதுல தான் 120 இருக்குது. கொஸ்டின் பாருங்க, பின்வரும் முடிவிலி தொடரின் கூடுதல் காண்க.
108 36 12 4ன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? பாருங்க இதோடைய முதல் உறுப்பு 108. ஓகேவா? இப்ப இதோடைய விகிதம் வந்து T2 divided by T1. T2 ஓட வேல்யூ என்ன? 36. T1 ஓட வேல்யூ என்ன? 108. 36 ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு 3 கிடைக்கும். 1/3. 1/3. R ஓட வேல்யூ 1/3. இப்ப பாருங்க கொஸ்டின் பாருங்க நல்லா. முடிவிலி தொடரில் கூடுதல் S infinity equal to A 1/R. இதான் ஃபார்முலா. இதுல A ஓட வேல்யூ நமக்கு என்ன? 108. 1 மைனஸ் R ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 1/3. இப்ப 108 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கா, அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனா மாத்துறோம். அப்ப 1 into 3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கா, இதை நம்ம வந்து ஃப்ராக்ஷனா மாத்தணும். இப்ப 1 into 3 3. 3 minus 1 2. அப்ப 2/3. இங்க பாருங்க 108 இங்க டிவைட்ல இருக்க 2/3 மல்டிபிள்ல வரக்கல 3/2 மாறும். அப்ப இதை 2 ஆல டிவைட் பண்ணோமா 54. 54 into 3 equal to 162. இப்ப நம்மளுக்கு வந்து முடிவிலி தொடரின் கூடுதல் வந்து என்னன்னா 162. இப்ப ஆப்ஷன்ல பார்க்கலாமா? எங்க இருக்கு? பில தான் 162 இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து பி. ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?